இட்லி, தோசை, சப்பாத்திக்கு நாம் சுருக்குன்னு கார சட்னி செஞ்சுக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழம் சோடி புளி சுத்தம் பண்ணி ஊற வச்சுக்கலாம். ஒரு எலுமிச்சம்பழம் சோடி புளி சுத்தம் பண்ணி ஊற வச்சுக்கலாம். தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா ஊற்று. வரமிளகாய் 5 காய் விதை எடுக்காத அப்படியே போடலாம். காம்பை கிள்ளி விட்டு போடலாம். நல்லா ஊற்று. நல்லா கழுவி எடுத்துக்கணும். பார்க்கறதுக்கு மிளகாயை நம்ம அப்படியே போடுறோம். இப்படி அலாசுனா எத்தனை நாளைக்கு போகுதுன்னு பாரு. புளி தண்ணியிலேயே போடலாம். ஊற்று. வரமிளகாய் 10 விதை எடுத்து போட்டுக்கலாம். ஊற்று. இந்த வரமிளகாயை அலாசி எடுத்துக்கலாம். பத்து மிளகாய் வரமிளகாய் இப்படி இந்த மாதிரி விதை எடுத்து போட வேணும். காம்பை கிள்ளி பிட்டு கழுவக்கூடாது. காம்பை கிள்ளி பிட்டு கழுவணும்னா தண்ணி உள்ளே போயிடும். காம்பை கிள்ளாத தான் கழுவ வேணும். தெரியாத தடவை இருக்கா? பத்தாயி அடுப்பத்தாயி எள்ளுக்காடு சோளக்காடெல்லாம் கழுவுது அப்படியே தடவை. இந்த மழை அங்கேயும் பொசு பொசுங்குது. உழவு மழை பெஞ்சா பரவாயில்ல. நல்லபடி எதையும் எடுத்து விடணும். நல்லா ஊற்று. எல்லாமே நல்லா ஊற்று. அதுக்குள்ள வெங்காயத்தை அரிஞ்சிக்கலாம். வெங்காயத்தை இப்படி தண்ணியில் கொட்டி தெளிச்சோம்னா சீக்கிரம் தெளிச்சிக்கலாம். கண்ணே வெங்காயம் தெளிச்சான் சேட்டுனா இன்னைக்கு பள்ளிக்கூடம் போகாட்டி அடி பண்ணிக்கலாம். சரி ஐயா. விஷய மேலே வந்தால் பிடிச்சி கட்டல, இந்த துணிக்கே பிடிச்சி கட்டுறியா? கண்ணே ஏமா இதெல்லாம் தொலைச்சி வை. நான் போய் ஆடிட்டு வந்துடுறேன். சரி சரி தான் தொலைச்சி வச்சிருக்கிறோம். கழுவியாச்சா? ஊற வச்ச புளி, வரமிளகாய், தக்காளி பழம் எல்லாம் ஒன்றா போட்டு ஆட்டிக்கலாம். போதுமான உப்பு போட்டுக்கலாம். நல்லா நெவுன்னு ஆட்டிக்கணும்.
கண்ணே திருப்பா அடுப்பத்தை வைக்கண்ணே நல்லா நெவு நெவுன்னு மஞ்சிக்கிடுச்சு. அந்த அளவுக்கு மஞ்சா போது நல்லா நெவு நெவுன்னு மஞ்சிக்கிடுச்சு. வலிச்சு எடுத்துக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு மஞ்சள் போகுது. ஊற வச்ச புளி தண்ணியிலையும் சாயந்தரம் வலிச்சு போட்டுக்கலாம். கடலை கழுவி எடுத்துக்கலாம். இதே தண்ணியில் கடலை கழுவி எடுத்துக்கலாம். ம் 30 பல்லு பூண்டு ஒன்று ரெண்டு தட்டி எடுத்துக்கலாம். பருன்னு அரைச்சா போகுது, நெவு நெவுன்னு அரைக்க வேண்டியதில்லை. பூண்டு அரைச்சிட்டு வந்தாச்சு. சட்டி அதுக்கு மேலே வச்சுக்கலாம். சட்டி நல்லா காய்ட்டு மழை வேறு தொளிக்குது. சட்டி நல்லா காஞ்சி போச்சு. நல்லெண்ணெய் 3 ஸ்பூன், அரை ஸ்பூன் கடுகு, அரை ஸ்பூன் கடலைப்பருப்பு, அரை ஸ்பூன் உளுந்து பருப்பு. கடத்தல் தூச்சிக்கிட்டே இருக்குது. எல்லாம் நலஞ்சா போச்சு. அரைச்சி வச்சு பூண்டு போட்டுக்கலாம். உரிய வச்சு கறிப்பாந்தலை 1 கப்பு அரிஞ்சு வச்ச சின்ன வெங்காயம், நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். கடலைப்பருப்பு உளுந்து பருப்புலாம் மழையில் நனைஞ்சி ஊறியே போச்சு. சின்ன வெங்காயம் தான். வணக்க பாரு எப்படி மனம் வருதுன்னு. நல்ல வெங்காயம் செவக்கா வணங்கி போச்சு. இதுக்கு மேலே ஆட்டி வச்சு சாந்து ஊற்றிக்கலாம். கரைச்சி வச்சுக்கண்ணே. கொஞ்சம் தண்ணி ஊற்றி இலக்கி ஊற்றணுங்க. போதுமா? போதுங்கண்ணே. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வேவிட்டு நல்லா கொதிச்சு வேகணும். அந்த மாடத்துக்கு தீப்பிடி வேண்டி பத்திரமா வச்சியா நமத்து போயிரு. சித்தியரை என்னது நல்லா வேவிட்டு பச்சை வாசனை வரும் மேடம். தம்பி அந்த சால்காய் எடுத்துக்காவே கார சட்னி ரெடி. பார்த்தாவே நாக்கில் போய் வச்சு ஊருக்கு பாரு. கார சட்னி ரெடி. இறக்கி வைக்கலாம். அங்கே வைக்காத, கையில் வச்சிரு, நான் வாங்கிக்கிறேன். சரி, கார சட்னி இறக்கிட்டு இறக்கலாம். சரி கண்ணசாமி. கல் நல்லா காயிட்டு நம்ம அதுக்கு கை கழுவிட்டு வந்துடுறோம். கறி அடிக்க வச்சு உங்கள் கல் இல்லை, அடுப்பு மேலே வச்சதுமே எண்ணெய் கூட தடவ மாட்டேங்க. சீக்கிரம் தோசையாகும். இதெல்லாம் ஒரு 1/4 மணி நேரம் நல்லா ஊறணும், இந்த காயணும்.
மாக்கல் நல்ல கல் காயணும். உங்கள் தோசை வந்து சொருன்னு இருக்கு. இந்த கல் சுட்டா பஞ்சாட்டு இருக்கு. மாவு எடுத்துட்டாயா? தோசையே ஊத்தாப்பு மாட்டிருக்கு. சட்டி நல்லா காயிட்டு மாவு கரைச்சி எடுத்துக்கலாம். நைட்டு உப்பு போட்டாச்சு. தண்ணி மட்டும் கொஞ்சம் ஊற்றி கரைச்சிக்கலாம். மாவு கரைச்சாச்சு. கல்லுக்கு எண்ணெய் தடவா. தோசை சுட்டாச்சு. தோசை ரெடி. கார சட்னி ரெடி. வாங்க சாப்பிடலாம். இல்லையா கொண்டாக்குட்டி இருக்கு. உனக்கு சின்ன தோசையா? ரெடி. சாப்பிட்டு பாட்டு சொல்லுங்கல்ல. அருமையா இருக்குங்க கார சட்னி. ஏங்க உனக்கு சாப்பிட்டு பாட்டு சொல்லு. சூப்பராக இருக்குது. பொறு பொறுப்பா தோசை நல்லா பஞ்சாட்டுக்குது. தோசை நல்லா பஞ்சாட்டுக்குதுல்ல. என் மீனுக்கு சூப்பராக இருக்குதா? நாங்கள் வேறு நடுக்காட்டில் உட்காந்துக்கிட்டு குழந்தை கடிச்சு பாப்பாவுக்கு கண்ணு வாங்கி போச்சு. நான் சாப்பிட்றேன், நீங்களும் தாங்க சாப்பிட்லாம். சட்டனிக்கு தோசைக்கு உங்கள் பார்க்கலையே நாக்கில் வச்சு ஊறுது. சாப்பிடு 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 சாப்பிடுக்கண்ணே. தோசைக்கு கார சட்னிக்கு அவ்வளோ ருசியாக இருக்குது. இந்த மோரத்துக்கு சுருக்குன்னு நல்லா உடத்தியாக இருக்குது. நல்லா சுருக்குன்னு இருக்குது. நீங்களும் இட்லி தோசை பண்ணிங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்க. அவ்வளோ ருசியாக இருக்குது. ஏன் எப்போ பார்த்தாலும் தேங்காய் சட்னி, அந்த சட்னி, பொரியல் சட்னி இதெல்லாம் ஆட்டுறத விட இந்த கார சட்னி ஆட்டி சாப்பிட்டு பாருங்க. இது 2 நாளைக்கு வச்சுருந்தா கூட சட்னி கிடையாது.